சாவகச்சேரி வைத்தியசாலை வைத்தியர்களின் மோசடிகள் சிக்கியது மற்றொரு ஆதாரம். அரசு வைத்தியசாலைகளை முடக்க சதி. ஸ்ரீரங்கேஸ்வரன் குற்றச்சாட்டு. சாவகச்சேரி வைத்தியசாலை மோசடி மக்களின் போராட்டத்துக்கு கிடைத்த முதல் வெற்றி. ஜூலை கலவரத்தில் தமிழர்களை கொத்து கொத்தாக கொலை செய்த பட்டியலில் ஜேவிபி. தர்மலிங்கம் சுரேஷ் தெரிவிப்பு. சாவகச்சேரி வைத்தியசாலையில் பொறுப்பற்ற முறையில் செயற்பட்டவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவிப்பு. ரஷ்யாவை அடுத்து ஆஸ்திரேலியாவுக்கு பிரதமர் மோடி விஜயம். யாழ் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் குருதி பரிசோதனை செய்வதற்கான அனைத்து வசதிகளும் உள்ள நிலையில் தன்னை வைத்தியர்கள் தனியார் வைத்தியசாலையில் குருதி பரிசோதனை செய்ய சொன்னதாக பாதிக்கப்பட்ட நோயாளி ஒருவர் ஆதங்கத்தை வெளியிட்டுள்ளார். சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை முன்பாக நேற்று முன்தினம் தென்மராட்சி மக்களால் மேற்கொள்ளப்பட்ட மாபெரும் கவனஈர்ப்பு போராட்டத்தின் பின்னர் அவர் இதனை ஆதாரத்துடன் தெரிவித்துள்ளார். இதன்போது பாதிக்கப்பட்ட நோயாளி அதிக பணம் செலவழித்து குறித்த பரிசோதனையினை மேற்கொண்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 8/7/2024 கிளினிக் எப்ப போட்டு என்ன கிளினிக்? சுவர் பிரசவ கிளினிக்கு வந்திருக்கிறார். இடத்துல இருந்து வாருங்களா? மிரிசியில இருந்து பாருங்க. விடிய இப்ப என்ன நேரம்? என்ன 5:50 பாருங்க. விடிய ஒலிம்பி சரி 4 மணிக்கெல்லாம் ஒலிம்பி இந்த வலிக்கு இருந்து பாருங்க. கிளினிக் ஒப்பி இருக்குது. இது என்ன பிரைவேட்ல செக் பண்ண சொன்னதா? இதங்க செக் பண்ணீங்க இஞ்சியா? ஆனா சீமெட் ஹாஸ்பிட்டல் பிரைவேட்டா செக் பண்ணிடுங்க. செக் பண்ண சொன்னீங்க பிரைவேட்டா? பாருங்க ரத்தம் செக் பண்ண சொன்னது பிரைவேட்டா செக் பண்ண சொல்லியிருக்கிறேன். பாருங்க ஆஸ்பத்திரியில் சொல்லி பிரைவேட்டா கொண்டு ரத்தம் செக் பண்ணிட்டு வந்திருக்கிறார். சரியா? ரத்தம் ரிப்போர்ட் இங்க ரத்தம் பரிசோதிப்பதற்கான இயந்திரம் இங்க இருக்குது. அப்ப தனியார் வைத்தியசாலைகளுக்கு ரத்தம் எடுத்து கொடுக்குற பணியைத்தான் வேலை செய்யணும். ரத்த சுத்திகரிப்பு வேலை செய்யறது, ரத்தத்தில் பரிசோதனை செய்யறதுல தனியார் வைத்தியசாலைகளுக்கு இங்க சாவச்சேரி ஹாஸ்பிட்டல் ரத்தம் எடுத்து நீங்க பிரைவேட்டா கொண்டு செக் பண்ணுங்கன்னு சொல்லி இருக்கு. அதுக்கான ஆதாரம் இருக்கு. தனியார் வைத்திய நிலையங்களை ஊக்குவிக்கும் நோக்கில் அரசு வைத்தியசாலைகள் திட்டமிட்டு முடக்கப்படுவதாக ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக பேச்சாளர் ஐயாதுரை ஸ்ரீரங்கேஸ்வரன் தெரிவித்துள்ளார். யாழ் ஊடக மையத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் சாவகச்சேரி வைத்தியசாலையில் நடந்த விவகாரம் தொடர்பாக பேசிய போது அவர் இவ்வாறு கூறியுள்ளார். இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் வடமாகாண வைத்தியத்துறையினர் மீதான மக்களின் நம்பிக்கை கேள்விக்குறியாகியுள்ளது. சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பதில் அத்தியட்சகர் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா வைத்தியசாலை மேம்படுத்தும் நோக்கில் எடுக்கப்பட்ட முயற்சிகள் அந்த பகுதி மக்களால் பெரும் வரவேற்பை பெற்றது. அதே சமயம் வைத்தியத்துறையின் மாகாண நிர்வாகம் அவர் பொறுப்பேற்று 20 நாட்களுக்கு பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்தது. ஆனால் நடைமுறை ரீதியாக தென்மராட்சி மக்கள் மாகாண நிர்வாகம் வைத்த குற்றச்சாட்டுகளை வேடிக்கையானது என விமர்சனங்களை முன்வைத்துள்ளனர். அவர் மீது நடவடிக்கை எடுக்காவிட்டால் தாம் போராட்டத்தில் ஈடுபட போவதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் அச்சுறுத்தியதாகவும் கூறப்படுகிறது. இவ்வாறான சூழலில் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா கொழும்புக்கு அழைக்கப்பட்டுள்ளார். இதேவேளை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா சாவகச்சேரி வைத்தியசாலை விவகாரம் தொடர்பில் முன்னெடுக்கப்படும் நடவடிக்கைகள் மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் அமையும் என்று திடமாக தெரிவித்துள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு தற்காலிகமாக மீன் பிறப்பாக்கி ஒன்று வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பிரதி வைத்திய அத்தியட்சகர் வைத்தியர் அர்ச்சுனா அவர்களின் கோரிக்கைக்கு அமைய மீன் பிறப்பாக்கி இன்று வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. 150 kVA வலுவுடைய இந்த மீன் பிறப்பாக்கி தற்காலிக அடிப்படையில் இன்று வைத்தியசாலை நிர்வாகத்திடம் கையளிக்கப்பட்டது. சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் தற்போதைய பதில் வைத்திய அத்தியட்சகர் வைத்தியர் கோபாலமூர்த்தி ரஜீவ் அதனை பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்நிலையில் நிரந்தர மின்பிறப்பாக்கியை பெற்று வைத்தியசாலையில் பொருத்துவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கான அறையொன்றை அமைக்கும் பணிகள் தற்போது முன்னெடுக்கப்படுவதாக வைத்தியர் கோபாலமூர்த்தி ரஜு தெரியப்படுத்தியுள்ளார். கடந்த வாரம் குறித்த வைத்தியசாலையில் இடம்பெறும் மோசடிகள் மற்றும் துஷ்பிரயோகங்கள் குறித்து பதில் வைத்திய அத்தியட்சகர் அர்ச்சுனா ராமநாதன் வெளிப்படுத்தியிருந்தார். இதனையடுத்து வைத்தியசாலையில் பணியாற்றிய வைத்தியர்களால் ஏமாற்றமடைந்த மக்கள் கொதித்தெழுந்த நிலையில் பெரும் ஆர்ப்பாட்டங்களை நடத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சாவச்சேரி வைத்தியசாலைக்குரிய புதிதாக அமைக்கப்பட்ட அவசர மற்றும் விபத்து சிகிச்சை பிரிவுக்காக அதற்குரிய மின்பிறப்பாக்கி இன்னும் கிடைக்கப்பெறாத நிலையிலே தற்காலிக ஏற்பாடாக நாங்கள் இன்னொரு மின்பிறப்பாக்கியை நாங்கள் எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அங்கேயன் ராமநாதன் அவர்களுடைய ஏற்பாட்டிலே எங்களுக்கு இன்று கையளிக்கப்பட்டிருக்கிறது. அது
1983 ஆண்டு ஜூலை கலவரத்தில் தமிழர்களை கொத்து கொத்தாக கொலை செய்த பட்டியலில் ஜேவிபி கட்சியானது தமிழர்களை அழிக்க பிள்ளையான் மற்றும் கருணாவுக்கு பல கோடி பணமும் ஆயுதங்களை வழங்கியதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கட்சி தேசிய அமைப்பாளர் தர்மலிங்கம் சுரேஷ் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு எல்லை கிராமமான ஈரலக்குளம் இலுக்கு பிரதேச முதியோர் சங்கத்துக்கு எஸ். கஜேந்திரனின் நிதி ஒதுக்கீட்டில் 46 கதிரைகள் வழங்கி வைக்கும் நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. இதன்போது அதனை வழங்கி வைத்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கட்சி தேசிய அமைப்பாளர் தர்மலிங்கம் சுரேஷ் உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், ஈரலக்குளம் ஒரு பின்தங்கிய எல்லை கிராமம். இதில் இலுக்கு கிராமம், பெரிய வெட்டுவான் கிராமங்களில் உள்ள மக்கள் பல கஷ்டத்துடன் வாழ்கின்றனர். நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரனின் நிதி ஒதுக்கீட்டில் மாவட்டத்துக்கு 50 லட்சம் ரூபாய் பணம் வழங்கப்பட்டது. அதன் அடிப்படையில் அவசியமாக தேவைப்படும் கிராமங்களுக்கு உதவியை பகிர்ந்து அளித்துள்ளோம். அதன் அடிப்படையில் ஈரலக்குளம் கிராம முதியோர் சங்கத்துக்கு அவசியமான கதிரைகள் வழங்கியுள்ளோம். இதைவிட எமது மக்களுக்கு தேவைப்பாடுகள் மிக கூடுதலாக இருக்கின்றது. இந்த கிராமத்துக்கான மின்சார தூண்களை யானைகள் சரித்து வீழ்த்தியுள்ளன. பொது போக்குவரத்துகள் மற்றும் அடிப்படை வசதிகளின்றி கஷ்டங்கள் மத்தியில் உங்கள் இடங்களை விட்டுக் கொடுக்கக்கூடாது என்ற அடிப்படையில் யானை தொல்லையில் உயிரை பணயம் வைத்து வாழ்ந்து வருகின்றனர். நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கட்சியின் நோக்கம் தமிழ் மக்களை அடிமை சாசனத்திலிருந்து மீட்க வேண்டும் என்பது எமது நோக்கம். சிங்கள தேசம் எங்களை அடக்கி ஒடுக்கி வந்த காலத்திலே நாங்கள் கொள்கையளவில் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் விட்டுக் கொடுக்காமல் நாங்கள் செயல்பட்டு வருகின்றோம். அதே மாதிரிதான் மட்டக்களப்பில் எல்லைப்புற கிராமங்களில் ஒவ்வொரு தமிழர்களும் தங்கள் நிலம் பறிபோகக்கூடாது என செயற்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை வினைத்திறனுடன் இயங்குவதை விரும்பாத சக்திகளே கடந்த சில நாட்களாக அங்கு நிலவிய அசாதாரண சூழலுக்கும் மக்கள் போராட்டத்துக்கும் காரணம் என அமைச்சரவையில் சுட்டிக்காட்டியுள்ள அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, விசாரணை குழு அமைக்கப்பட்டு சீர்கேடுகளுக்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் கடற்றொழில் அமைச்சரினால் முன்வைக்கப்பட்ட குறித்த விடயத்தினை அமைச்சரவை ஏற்றுக்கொண்டுள்ளது. குறித்த கூட்டத்தில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளதாவது: சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு வைத்திய அத்தியட்சகராக கடந்த ஜூன் மாதம் நியமிக்கப்பட்ட வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் அங்கு நிலவி வந்த நிர்வாக சீர்கேடுகளையும் குறைபாடுகளையும் அடையாளம் கண்டு அவற்றை சீர் செய்வதற்கு துரித நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தார். அதன் அடிப்படையில் பெண் நோயியல் பிரிவு, சத்திர சிகிச்சை பிரிவு, ICU பிரிவு ஆகியவற்றை செயற்படுத்துவதற்காக அமைக்கப்பட்ட 3 மாடி கட்டிடம் கடந்த 14 வருடங்களாக பயன்படுத்தப்படாமல் இருந்ததுடன் நன்கொடையாளர்களினால் வழங்கப்பட்ட 20 மில்லியன் ரூபாய் பெறுமதியான சத்திர சிகிச்சை உபகரணங்களும் பயன்படுத்தப்படாமல் இருந்த நிலையில் அவற்றை செயற்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்ட வைத்திய அத்தியட்சகர் முதற்கட்டமாக ICU மற்றும் மகப்பேற்று பிரிவு ஆகியவற்றை செயற்படுத்தியுள்ளார். மேலும் சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட வேண்டிய நோயாளர்கள் அனைவரும் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டு வந்த நிலையில் சத்திர சிகிச்சை பிரிவை இயக்குவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தன. அதேபோன்று குறித்த வைத்தியசாலையில் உயிரிழப்பவர்களின் உடல்கள் உடற்கூற்று பரிசோதனைக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டு வந்த நிலையில் அதனை சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் மேற்கொண்டு பொதுமக்களுக்கு ஏற்பட்டு வந்த தேவையற்ற அசௌகரியங்களை தடுப்பதற்கும் வைத்திய அத்தியட்சகர் அர்ச்சுனாவினால் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் மருத்துவ பொருட்கள் உரிய களஞ்சியப்படுத்தல் ஏற்பாடுகளின்றி தரையில் போடப்பட்டிருந்ததுடன் குறித்த வைத்தியசாலையில் 22 வைத்தியர்கள் கடமையாற்றி வந்ததுடன் அவர்களுள் பெரும்பாலானவர்கள் மாதத்தில் 10 நாட்கள் மாத்திரமே வைத்தியசாலையில் கடமையாற்றியுள்ளனர். இவ்வாறான பல்வேறு சீர்கேடுகள் மற்றும் குறைபாடுகளை தீர்ப்பதற்கு வைத்திய அத்தியட்சகர் முன்னெடுத்த முயற்சிகளை விரும்பாத சக்திகள் அங்கு தேவையற்ற குழப்பங்களை ஏற்படுத்தியுள்ளன. இவை அனைத்தையும் அறிந்து கொண்ட பொதுமக்கள் பாரிய போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்திருந்தனர். எனவே குறித்த விவகாரம் தொடர்பில் உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டு நீதியான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு பொறுப்பற்ற முறையில் செயற்பட்ட அனைவரும் சட்டத்தின் மூலம் தண்டிக்கப்பட வேண்டும் என அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அமைச்சரவையில் வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2 நாட்கள் ரஷ்ய பயணத்தை முடித்துக் கொண்டு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அங்கிருந்து ஆஸ்திரேலியாவுக்கு சென்றுள்ளார். அதன்படி ஆஸ்திரேலியாவை சென்றடைந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு அந்நாட்டு விமான நிலையத்தில் வைத்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து ஆஸ்திரேலிய பிரதமர் மற்றும் இந்திய பிரதமர் சந்தித்ததுடன் பல்வேறு விவகாரங்கள் குறித்து இரு நாட்டு தலைவர்களும் கலந்துரையாடியதாக தெரிவிக்கப்படுகிறது.